நம்ம கூட்டணிக்கு வந்தாக்க எங்கள் அண்ணன் திருவா மாதிரி முட்டி போட வேண்டியதான். புரட்சி செய்ய வந்த பிள்ளைங்களாம் முட்டி போட வைக்கிறது தப்பு. அண்ணன் திருமா விற்றது போல தலையை எண்ணி திமுகவில் காசு விற்றது போல ஒருபோதும் அண்ணன் சீமான் விற்க மாட்டார். ஆகவே தான் தம்பிங்கெல்லாம் கூட நிற்கிறோம். இப்போ எல்லாமே பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அணில் குஞ்சு சொல்லுவாங்க விஜய் கட்சியில். இப்போ நாங்களாம் யாரு? புரட்சிவாதிகள். ஒருபோதும் தடமாற மாட்டோம். அதான் சீமான் தம்பிகள். நீ எப்படி எப்பெல்லாம் பண்ணி பார்க்குறீங்க. போன எலெக்ஷனில் எங்களை சின்னத்தை பிடிங்கி விட்டீங்க, மேடை போட வழியில் அப்படி இப்பெல்லாம் பையன் டார்ச்சர்லாம் பண்ணி விட்டீங்க. என்ன அந்த பிஜேபி அவன் ஆட்டம் பெரிய ஆட்டம் ஆனாங்க. ஆனாலும் 37 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு தனிப்புறம் 3வது பெரிய கட்சியாக வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சியை உட்காந்துருக்குன்னு சொன்னால் சீமான் தம்பிகளும் சீமானும் தான் என்ன உழைப்பு கிடைத்த வெற்றி. நம்ம அப்படி வர பிள்ளைங்க. நம்ம வந்து அண்ணன் திருமா மாதிரி கிடையாது. நம்ம திருமாவை கூட ஒப்பிடவே கூடாது. அவர் வேற. அவர் வந்த லட்சியம் சரி. அந்த லட்சியத்தை அடகு வைத்துவிட்டு தன் சுய லாபத்துக்காக, ஒரு பதவி வெறிக்காக, அந்த பதவி பிடிச்சி தொங்குறதுக்காக என்ன அங்கேயே கிடக்காரு. நான் வெளியே வான்னு சொல்லலை, உனக்கு அங்கே தான் கரிசோறு நல்லா இருக்குன்னா அங்கேயே தின்னு ராஜா. ஆனால் மக்களை கொண்டு